இன்றைய வேதவசனம் ஜனவரி நாள் 17. வேதத்துல அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருப்போம். நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிர்ணயிக்க முடியாது. ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளை நடத்தி செல்வாங்க. இப்போ வேதத்துல பார்க்கும்போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. அவங்க அந்த நேபுகாத் நேச்சாரோட சிலையை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருந்தாங்க. இப்போ அவங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலைகளை அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவங்க ஆண்டவர் மேல வைத்த விசுவாசத்தை விடவே இல்லை. அந்த சிலையை அவங்க வணங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஆண்டவர் மேல அவங்க பாரத்தை போட்டுட்டு அவங்க நடந்து செஞ்சாங்க. அதே போலதான் பவுலோட வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த கப்பல் பிரயாணத்துல அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அவரு ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசத்தை வைத்து காணப்பட்டாரு. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து என்ன நடந்தாலும் கண்டிப்பா அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா காத்திருக்கணும். ஸோ ஆண்டவர் எங்க நம்மளை கொண்டு போக சித்தமா இருக்காங்களோ ஆண்டவர் சரியாக கொண்டு போவாங்க. அதனால உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்ன நடத்தினாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு பொறுமையாக அமர்ந்திருக்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். Thank you. Have a good day.